ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பேட்டரி டெக்னாலஜியை பேச போகிறோம். இந்த பேட்டரி தான் ஃபியூச்சரா அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னாலே முக்கியமான ஒரு கன்சர்ன் என்னென்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரேஞ்சு போகாது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ தயாரிக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் லித்தியம் அயனில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லித்தியம் அயான் எங்கேருந்து வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பா மக்கள் பேசுவீங்க. அந்த லித்தியம் அயனோட பேட்டரியோட காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பேட்ரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த பேட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்பர். ஓகே, சோடியம் சல்பர்லேருந்து ஒரு பேட்ரி. ஸோ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட கடல் நீர் இருக்குல்ல, ஸோ நம்மளோட கடல் நீரில் இருக்கிற சோடியம் வச்சு ஒரு பேட்ரி, அதுவும் ஹை டென்சிட்டி பேட்ரி கொண்டு வர போகிறதா ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆய்வு அறிக்கையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் இது நிஜமாகவே நம்ம ஊரில் சாத்தியமா, இந்த பேட்ரி இப்போ இருக்கிற டிமாண்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டிமாண்டை பூர்த்தி பண்ணுமா அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குது. அண்ட் இந்த பேட்டரியில் நம்ம எக்ஸிஸ்டிங் லித்தியம் அயன் பேட்டரியோட 4 மடங்கு ஹை கெப்பாசிட்டி இருக்கிற பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லித்தியம் அயன் பேட்டரியில் 300 கிலோமீட்டர் போகுதுன்னா, இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இப்படி ஒரு பேட்டரி வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க சோடியம் பேட்டரியை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? 2023 இருக்கோம். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டரியில் ஒரு கார் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? இப்போ யார்கிட்டயாச்சும் பேட்டரியிலலாம் கார் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்க. என்ன பேட்டரியில் எப்படி கார் ஓடும்? இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி கார் இருக்குது. ஆனால் இப்போ நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் எக்ஸிஸ்டிங் நம்மளோட பெட்ரோல் காரோட இல்லை டீசல் காரோட அப்படின்னு காம்படிட் பண்ணும்போது இந்த காரோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெட்ரோல் கார் 8 லட்சம்னா இது 16 லட்சம் ரூபாய் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இந்த லித்தியம் அயோனோட பேட்டரியோட காஸ்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் சப்போஸ் இந்த பேட்டரி காரை நம்ம காசு கொடுத்து வாங்கிடணும், 16 லட்ச ரூபாய், 17 லட்ச ரூபாய், 20 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தான் போகும். சரி, அப்படியே நம்ம இந்த வண்டியை வாங்கி லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, சார்ஜிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கன்சர்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்குது. குறிப்பாக என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி யூஸுக்கு கூட ஒரு டியாகோ மாதிரி வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 லட்ச ரூபாய் 9 லட்ச ரூபாய் ஆயிடுது. டியாகோ, நான் சின்ன வண்டி சொல்கிறேன். டியாகோவில் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் போகுன்றாங்க. அதுலேயே காஸ்ட்லி வெர்ஷன் 300 கிலோமீட்டர் போகிறது 10 லட்சம் ஆகுதுன்றாங்க. ஸோ அது கஷ்டப்பட்டு அந்த வெஹிக்கிளை வாங்கினா கூட நமக்கு லோக்கல் பர்பஸுக்கு மட்டும் தான் சால்வ் ஆகுது, நம்மளால் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இந்த மாதிரியான லித்தியம் அயானில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்சர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயானோட அந்த ஆயுசு எவ்வளோ வருஷம் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார்ஜ் சைக்கிள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சில கன்சர்ன்லாம் இருக்கிறதுனால இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கார் வாங்கணும் அப்படின்றவங்க நிறைய பேர் தயக்கம் காட்டுவீங்க. சரி, இப்போ என்ன கண்டுபிடிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் சார்ஜுக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு ரேஞ்சு தருது. அதுவும் இப்போ நம்ம 10 லட்சத்துக்கு வாங்குற காரு இதே பேட்டரியில் நம்ம யூஸ் பண்ணோம்னா 5 லட்சத்துக்கு இந்த காரை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஓகே, இது எதுவுமே இப்போ நடைமுறையில் இல்லை. இது எல்லாமே ஒரு ரிசர்ச் பேப்பராக இருக்குது. இந்த பர்டிகுலர் பேட்டரியோட பேர் என்ன அப்படின்னா, இது சீ சால்ட் பேட்டரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் இது சோடியம் சல்பர். ஓகே, சோடியம் Na அண்ட் சல்ஃபர் எஸ், NaS அப்படின்ற இந்த வார்த்தையில் தான் இந்த பேட்டரியை கூப்பிட்றாங்க. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், சோடியம் சல்ஃபர் பேட்டரி. சோடியம் அப்படின்றது மோல்டன் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோடியமையும் சல்ஃபரையும் யூஸ் பண்ணுற இந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த சோடியம் சல்ஃபர் பேட்டரி. ஸோ இதுக்கான ரிசர்ச் எல்லாமே பார்க்கும்போது ஜப்பான் பேஸ்டு கம்பெனிஸ் தான் ஒரு 1980லேருந்து இவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் நிறைய கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம ஈஸியாக அவைலபிலிட்டி. ஸோ இந்த சோடியம் சல்ஃபர் பேட்டரியில் ரொம்ப முக்கியமான அம்சங்கள், இதை ஏன் சயின்டிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா லித்தியம் கெமிஸ்ட்ரி இருக்குது அண்ட் NMC கெமிஸ்ட்ரி, அதாவது லித்தியம் மட்டும் இல்லாமல் நிக்கல், மேக்னீஷியம், கோபால்ட், இந்த 4 கலவையுமே கிடைக்கிறது அபூர்வம். அண்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது பிளாக் மார்க்கெட்டில்
கண்ட்ரீஸில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கோபால்ட் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து சைல்டு லேபர்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த லித்தியமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சவுத் அமெரிக்காலையும் சைனாலையும் மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ இதோட மைனிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் சைடில் இருக்குது. அண்டு இது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளோட உலகளாவிய நம்மளோட மக்கள் தொகைக்கு இந்த லித்தியமோட ப்ரைஸுமே ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னும் போது ஆல்டர்னேட் சொல்யூஷன் எது கொண்டு வரலாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு சீப்பஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸ் வேணும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட ஹை டென்சிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது தான் சோடியம் பேஸ்டு பேட்டரிஸை கொண்டு வராங்க. ஸோ இந்த சோடியம் பேஸ்டு பேட்டரியோட டெக்னிக்கல் ஃபார்முக்கு நம்ம போக வேணாம். பட் நம்ம இதை மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த சோடியம் பேட்டரியிலையும் பார்த்திங்கன்னா நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அப்படின்னாலே உப்பு. ஸோ உப்பை வந்து நீங்கள் எதோட சேர்த்தாலும் கொஞ்ச நாளில் வந்து அது ரஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உப்பு பட்ட எந்த ஒரு இரும்போ இல்லை எதுவுமே வந்து ரஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கிலீஷில் கரோஷன் அப்படின்வாங்க. ஸோ இதோட பேட்ரி லைஃப்மே வந்து இந்த கரோஷன் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த பேட்ரி வந்து இவ்வளோ ஆய்வு காலம் ஏன் இது எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கரோஷன், இதோட எது சேர்ந்தாலும் வந்து கரோஷன் ஆகுது அப்படின்றதுனால இதோட ஆய்வு, அதாவது இதோட லைஃப் டைம் அப்படின்றது ரொம்ப குறுகலாக தான் இருந்தது. இப்போ இதோட லைஃப் டைமை 1000 சைக்கிள் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே லித்தியம் அயனுக்கு அப்படின்னு போனாலுமே லித்தியம் அயனோட சராசரி லைஃப் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 லைஃப் சைக்கிள் வரைக்கும் கொண்டு வராங்க. இப்போ பிளேட் பேட்டரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2000லேருந்து 3000 லைஃப் சைக்கிள் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கும் ஆய்வுகள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு 1000 சைக்கிள் தான் லித்தியம் அயனில் கொடுக்குது. ஸோ அந்த 1000 சைக்கிளை இதில் கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்சு. ஸோ இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னிலேருந்து வந்த ஆய்வறிக்கை இதில் பார்த்திங்கன்னா சைனீஸ் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து ஈடுபட்டிருக்கிறதாகவும் இந்த குறிப்பிட்ட இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு அதிக காலம், அதாவது உங்களுக்கு 1000+ லைஃப் சைக்கிள் கொடுக்கும் அப்படின்றதுக்கும் பர் சார்ஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி ஒரு 1000லேருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் பேட்டரியோட இதில் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் பேட்டரியில் இருக்கிற அந்த ப்ரைஸோட பிரச்சனை உங்களுக்கு வந்து இதை உருவாக்குற காசு, இந்த பேட்டரிக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவுமே வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கும். நம்ம கம்பேரிட்டிவ்லி லித்தியம், நிக்கல், மேக்னீஷியம், கோபால்ட் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதோட இது வந்து ஈஸியாக இடத்துல இருந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. முக்கியமாக நான் சொல்ல மறந்தது என்னென்னா இந்த லித்தியம் பேஸ்டு பேட்டரியில் நமக்கு வந்து தீ பிடிக்குது, பேட்ரி வெடிக்குது. இந்த என்எம்சி பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்துருக்குமா. ஸோ இப்போ வர பேட்டரிலாம் இதை ஒரு பெரிய மேஜர் கன்சர்னாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கிளைமேட்டுக்கும் உகந்த ஒரு பேட்டரியை தான் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சோடியம் பேட்டரிஸ், இந்த சோடியம் சல்ஃபர் பேட்டரிஸ் வந்து அதிக ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒரு 300லேருந்து 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது தாக்கு பிடிக்க முடியும். ஹை ஹீட்டை கூட இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கையிலேயே சேஃபஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க லித்தியமோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ வந்து இது எல்லாமே ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சோடியம் பேட்டரிஸ் வந்து நம்ம ஊருக்கு வந்து எப்படி இருக்கும்? அண்ட் இதுக்கான ரிசர்ச் எல்லாம் ஏன் இந்தியாலையும் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் நம்ம இந்தியாவில் வந்து சயின்டிஸ்ட் இல்லையா? இது ஏன் வந்து சிட்னியில் தான் பண்ணோம், சைனாவில் தான் பண்ணோம், இல்லை வந்து அமெரிக்காவில் தான் பண்ணோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க? நம்ம ஊர் இன்ஜினியர்ஸை எடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு பண்ணலாமே. அதுவும் வந்து இந்த டைமில் நம்ம பேச வேண்டியதுதான் இருக்குது. ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்கன்றதோட நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எல்லாமே வந்து யாரோ கண்டுபிடிச்சாங்க, நம்ம யூஸ் பண்ணுறதா தான் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.